ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்தீங்கன்னா வசமாக வந்து சிக்க வச்சுட்டாங்க தாங்க சொல்ல முடியும். இந்த ரஞ்சிதா வந்து ராஜேஸ்வரியும் மல்லிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் புக் வந்து ஓப்பன் பண்ணி அதை விஜயோட அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து வந்து போட்டுறாங்க. அதுக்கான பாஸ்புக் வந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்ன மல்லி ஓப்பன் பண்ண பாஸ்புக்கை வாங்குறதோட டைம் இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து அந்த டைமிங்கில் வந்து நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வந்து எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா அதை வந்து வாங்கி செக் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்புக் வந்து 1 லேக்கான வந்து செக் வச்சிருக்கிறது வந்து தெரியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து சும்மா இருப்பாரா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மல்லி தான் அப்படின்ற அந்த பாஸ்புக்கை வந்து தூக்கி போடுறாங்க. எதுக்கு மாப்பிள்ள அந்த பாஸ்புக்கை வந்து மல்லி மூஞ்சி மேலே வந்து தூக்கி போடுறீங்க, இருந்தாலும் வந்து பேசி தீர்த்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் காணாமல் போனதே வந்து மல்லியால் தான். அவள் தான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து 1 லட்ச ரூபா எடுத்து அவள் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கான். அது வந்து வர வச்சிருக்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மல்லியெல்லாம் வந்து அப்படி வந்து பண்ணியிருக்காங்க மாப்பிள்ள, இது வந்து வேறு யாரோ தான் பண்ணியிருக்காங்க சதி அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆமாம் மல்லிக்கு வந்து விரல வச்சா கூட வந்து கடிக்க தெரியாதுல்ல, அதனால் அவளை வந்து பண்ணியிருக்க மாட்டான்னு சும்மா வந்து அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்க, அதுக்காக உங்களுக்கு வந்து மரியாதை கேட்டுரும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ஏங்க நீங்கள் வந்து என் மேலே கோவப்படுங்க, என்னுடைய பெரியம்மா மேலே இந்த மாதிரி எல்லாம் வந்து தேவைப்படாத வந்து கோவப்படாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, மாட்டை கடிச்ச கதையாக வந்து நீ கடைசியில் வந்து என்னுடைய அக்கௌண்ட்லேயே வந்து பணத்தை வந்து திருட வந்து ஆரம்பிச்சிட்டியா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கிற டேபிள் சேர் மாதிரி தான் நீனு, ஆனால் வந்து நீ எவ்வளோ தைரியம் தான் ஒன்று வந்து நான் வந்து என்னுடைய ஒய்ஃபை வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பேன், அதனால் வந்து என்ன எவ்வளோ காசு எடுத்தாலும் வந்து கேட்க மாட்டேன்னு நினச்சியா. அதுவும் போக நீ காசு எடுத்தது வந்து என்கிட்ட வந்து சொல்லிவிட்டு ஏதாவது வேணும்னு சொல்லியிருந்தாக்க நான் வந்து தூக்கி போட்டு இருப்பேன், ஆனால் வந்து நீயே வந்து இப்படி வந்து யாருக்கும் தெரியாத வந்து எடுத்திருக்க பார்த்தியா அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல வந்து மல்லியம்மா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம வெண்பாவுமே வந்து சப்போர்ட் பண்ணாலும் இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து நல்லாவே வந்து ஏற்றி விட்றாங்க. ஏன் மல்லி உனக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சூடு சொரணியே இல்லையா, எங்கள் வீட்டில் தான் வந்து ஏதோ ஒன்று வந்து ஒட்டிக்கிட்டு பிரச்சனை பண்ணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் எதுவுமே பண்ணல, நீங்கள் தேவையில்லாத பழிய போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, ஆமாம் அப்போ சரி இந்த பேங்க் புக் ஒன்று தானே, உன்னுடைய அக்கௌண்ட்டில் தான் 1 லட்ச ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் நான் வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சும்மா வந்து கதை சொல்லாத மல்லி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நம்முடைய மல்லி மேலே வந்து அடுக்கடுக்காக வந்து போய் கதையை வந்து கட்டி விட்டுக்கிறேன். இதனால் நம்ம விஜய் வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆக போகிறாருங்க. இந்த மல்லி உனக்கு வந்து காசு வேணுன்னா என்ன கேளு, இப்படி வந்து திருடி பொழைக்கிற வேலை வந்து வச்சுக்காத, மிடில் கிளாஸ் ஃபேமிலியே வந்து இப்படி தான், அதெல்லாம் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு தான் நீ வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய மல்லி வந்து ரொம்பவுமே வந்து கூனி குறுகி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளுடைய அன்னபூர்ணியமாகவும் பார்த்தீங்கன்னா யார் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றப்ப யோசிக்கிறப்ப இந்த ராஜேஸ்வரி தன்னால் வந்து வாயை விடுறாங்க. நாங்கள் தான் வந்து விஜயோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்து மல்லியோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 1 லட்ச ரூபா போட்டு அவளுக்கு வந்து புக்கும் வந்து ஓப்பன் பண்ணோம். என்னுடைய மூஞ்சில் வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து அப்ளை பண்ண வச்சில்ல, அதனால தான் உன் மக வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்ட்டு அவளுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனையை வந்து கொடுத்துருக்கேன். நீ எந்த காலத்தில் நினைச்சாலும் விஜயோட வந்து மல்லியை வந்து சேர்த்து வைக்க நான் வந்து விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சேலஞ்சு விடுறாங்க இந்த ராஜேஸ்வரி நம்ம அன்னபூர்ணி அம்மா கிட்ட. நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து நீ எவ்வளோ குடைச்சல் கொடுத்தாலும் நான் வந்து மல்லியை வந்து விஜய் கூட வந்து சேர்த்து வைக்காத வந்து நான் இந்த வீட்டை விட்டு போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சவால் விடுறாங்க. இந்த சவாலில் வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை வந்து ஆனில் பிடிச்சி, அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.